காலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய், முறவாசல் செஞ்சு பிழப்பு நடத்துறான். முறவாசல் செஞ்சு டேய், இங்க அரசியல் இங்க பார். கூனி குறுகி ஒரு சீட்டு 2 சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை 1000 ரூபா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை. 40 விழுக்காடு திமுகவுக்கு வருது இல்ல, அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறடா? டே அயோக்கியப்பல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்குறடா? ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற, அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா? அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணையார் மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா? பிச்சைக்கார பயில்களா? அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? நாட்டின் முதலமைச்சர் பேசுறாருடா. டே, நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா. இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தாள்களே, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1 லட்சம் பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதுல என்ன பெருமை இருக்குது? லட்சம் பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2 லட்சம் ஆக்குறதுக்கு? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாரும் சேர்ந்தார். யார் பக்கத்துல? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நிக்கிறாப்ல மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளையை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா, நீங்க கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா, ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளா இருக்கு, ஏழை குடும்பமா இருக்கு, உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்கய்யா, உதய நிதியையா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்க. அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தரகு பத்திரிக்கைடா. நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்க அப்பா எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது, கையை உள்ள போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னன்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா, விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படா, உள்ளே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் அவரும். நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிற இருக்கா இல்லையா? அப்ப அவன் போய் பேசுறேன், அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு. இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள். யோ அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா ஓடி போயிட்டு. நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா? இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா? அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன? பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற. அப்ப இதுவரை என்ன புரியிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல. பாத்துக்க, அரச உத்தரவு, அரச கட்டளை வரல. எப்படி இருந்திருக்க பத்தியா? எப்படி செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ்? செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? தமிழை சாகடித்தவர்கள், அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள், தமிழ் செத்த நாள், தமிழை சாகடித்த நாள், சாகடித்தவர்கள் பிறந்த நாள். திட்டமிட்டு அளித்தார்கள். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா? விலை பட்டியலிலே பெயர் உண்டா? நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை. அரசு எந்த அரசு?
கர்நாடக அரசா, கேரளா அரசா, இல்ல ஆந்திரா அரசா? எந்த அரசு? எந்த அரசு? எல்லாம் எல்லாம் கலைஞர், எல்லாம் கருணாநிதி, எல்லாம். ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு? அடிச்சு அடியில இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம். எப்படி? 540 கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில 540 கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் 14,000 பேர். பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான். சம வேலை சம வாய்ப்பு சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான். கேட்க நாதி இல்லை. 540 கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு. இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான். படித்ததா அவரால் தான். அவன் சொல்றான் அது பயிற்சியெல்லாம் சீமான் எடுக்க வேண்டியதில்லை. பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணையேறி கொண்டதார். கோப்பம் இது பண்ணி இருந்திருப்பானாடா. நான் பணையேறினடா. டேய் டேய் பெரியார் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணி இருந்திருப்பாரு? சரி, நான் பணையேறிட்டு இருந்திருப்பேன். இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஏய் என்னடா அப்படின்னு நினைச்சு பேசிக்கிறிய? இந்த முன்னாடி நிக்கிறவ எல்லாம் சும்ப பயிலுக கேவலம் கட்டவன் நினைச்சுற. நீ என்ன திமுக மறுபடியும் வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டுறப்படாது, பிஜேபி வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் டேய் இந்த 2 பேரையும் போட்டு தரணும்டா. அப்ப என்ன பண்ணா? டேய் இங்க சிவனுடைய சூலாயத்தேடு, முருகனுடைய வேலாயத்தேடு, வீசுறா வீசுறா போட்டு தள்ள வேண்டியதான். 2 பக்கம் வீச வேண்டியதான். 2 கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி 2 கையில வீச வேண்டியதான்டா. சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை என் முன்னவன். நீ அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எங்க அப்பனை தாண்டா கேட்க முடியும். டேய் மானம் கட்டவன, அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எவனடா கேட்கணும்? கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏண்டா அதை கையில் எடுத்தான்? அன்னைக்கு கலைஞர்கள் திராவிடர்கள் ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள். வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள். நானும் என் தம்பிதங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பவறி நான் திராவிடர். நீ கும்பிடுகிற வெங்கடாசலபதினு பேர் மாத்தனா? ஏய் நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பன் தானடா? ஏன் அப்பன் தானே? நீ அவனுக்கு கோட் சூட்டை போட்டு விடு அல்லது என்னத்தை வேணாலும் போட்டு விடு. ஆனா அப்பன் ஏன் அப்பன்? எழுதி வைத்துக்கொள் முருகா, எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ எத்தனை ஆரோகரா போடு, எவ்வளவு காவடிய தூக்கு, எவ்வளவு அழகு குத்தி ஆடு, எத்தனை தீக்குழியும் மிதி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினைவில் வரும். அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிற. நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள் பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா? ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த தினத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார். செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார். அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா? இதான் கேள்வி. வாடா மச்சான் என்றா VA DA, வாடா மச்சான் MA CHA மச்சான் அப்படி எழுதுன்றார். இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதி வைப்பான். IPPO போடுவானே ஒழிய. அப்ப எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி பெற முடிந்ததா? RSS பேரணிக்கு தடையின்றி அனுமதி. 22 ஜூன் 22 முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி. ஏன்? அவர்களுக்கு அரசியல், நமக்கு இது அவசியம், நமக்கு அடிப்படை உரிமை. இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு? அவனுக்கு தெரியுது. ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியாவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். தம்பி இந்த ஏல்முருகன் தான் கேட்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு நடந்துருச்சுங்க? ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இப்படி விலைவாசியெல்லாம் இவ்வளவு வேறு? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்.
பேட்டியில இருக்கு. அவர் கேட்க கேட்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல. 26 தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல, நம்ம வாழ்ந்து பயனில்லை. வெறிகொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால், விழிப்புட்டு எழவில்லை என்றால், வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம். நம்முடைய உறவினன் பாண்டியன், மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான். அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை, ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள், இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பி விட்டார்கள். நான் கூட சொன்னேன், என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று. ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது, வாங்கல் என்று கூட சொன்னேன். கிளப்பி விட்டார்கள், தோற்கடித்தார்கள். நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார். பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார். ஆனால் இங்கே வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள், பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். ஒரே மகன், ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான், நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், எல்லோரையும் கும்பிடலாம், ஐயப்பன்ட்ட வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. எப்படி இருக்கு? கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. எது சிறந்தது என்று கேட்டினேன், கேள்வியை எழுப்பினேன். கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள், சிமெண்ட், செங்கல், சாந்து. என் தாயின் கருவறை ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு, எதுன்னு கேட்டேன். ரத்தமும் சதையுமாலானது என் தாயின் கருவறை, அதை விட புனிதமானதா? நொறுங்கி போனது. ஐயப்பனை கையில் எடுத்தார்கள், தோற்றே போனார்கள். ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள். அது மார்க்கெட்லாம் போச்சு, எடுவல்ல. அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க? சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லா 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றும் இல்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மிட முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவளன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே, பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில், இல்லத்திலே. ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம், வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா? வந்தான் ஒரு மகன், எளிய மகன் சீமான். வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா. முருகன் என் மூதாதை, என் இன முன்னோன், எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்து அந்த கேள்வியை எழுப்புமா? பிறகு தமிழ் இல்லாத முருகன் ஏதடா? தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கிட இருப்பான்? எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பார்ப்போமா? இது எல்லா இடத்தையும் கை வச்சான், முருகனை கை வைப்பான். நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய், என்னை வளர்க்கிறாய். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் பெருமகன், உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார். இந்துக்களின் ஒற்றுமை, இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல, இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர், மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார். நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் யார் தெரியுமா? இந்துக்கள் ஒற்றுமை,
பாரத மாதாக்கு ஜெய், இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா? என் உடன் பிறந்தவனே யார்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறான். சமரசம் கூடாது. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளவும் கூடாது. கவனமாயிரு. விட்டுறக்கூடாதுரா, விட்டுறக்கூடாது. வெங்கல சாதாரணமா விட்டுறக்கூடாது. 1-2 பிரச்சனை இல்லை. ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார், பக்தர்கள் போற்றுகிறார்கள், 1000 கோயிலிலே நாங்கள் குடமுழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள். யார் அற்பர்? எங்க அப்பன் மணியரசன், எங்கள் ஐயா வெங்கட்ராமன், எங்க ஐயா அடிகளார், நாங்களா தான் அற்பர்கள். யாரு? அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள். இவர்களுக்கு எப்படி இருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர். அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சிட்டு போயிடுவான். இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல, தமிழ்ல ஓதல, மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்? பொறுமையாரு. முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு. வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடாமன்றத போடுவோம். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிற்க போற? ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்ப பனை ஏற போறேன்றான், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னே. பனை ஏறு, நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். எனக்கு வழி இல்லை. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன். தம்பி, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர். நீ சிமன், நீ பனைமரம் ஏறுவியா? ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்கிற? ஏதாவது கொடுமையா இருக்கு. ஒரு கிராமத்து மகன், ஒரு மனிதன் என்றால், கிராமத்தான் என்றால் மரம் ஏற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். இது 3 என்ன? அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிஃபிகேஷன். எப்படி? அடிப்படை தகுதி. இது 3 தெரியாமடா சிவங்கள்ல இருந்து வண்டி இருந்திருப்பேன். வாவா நாளைக்கு எப்படி ஏறேன்னு பாரு. தம்பி, இன்னைக்கு பனை ஏறுவோம், நாளைக்கு அரியணை ஏறுவோம். நடக்கும். ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு. ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறோம் பாரு. உலகத்தில் எவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க. போடுறேன் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? 5000 2000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன். இப்ப 7ஆம் தேதி இது கோரிக்கை. சும்மா அந்த சின்ன பயிலுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் இல்லை, நீங்க நடத்துங்க பார்த்துக்குவான். அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல. 76 குண்டம், 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க, இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பார்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை.
ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோபப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. தமிழன் யார்? சாதி. தமிழன் மதம். சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டால், மேலே எழுந்தால் சாராயம், திரை கவர்ச்சி, மேலே எழுந்தால் பணம் மழை. செத்தான் தமிழன், எந்திரிக்கவே முடியவில்லை. இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ. அவர்கள் பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுவும் 12:30 மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம். கும்பாபிஷேகத்தை 12:30 மணிக்கு. ஏன்? அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா 12:30 மணி. அதனால என்ன? அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணதான் இந்தியா முன்னேறி இருக்கான். நம்புங்க, இந்தியா முன்னேறிடுச்சு. அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:30 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா? ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும்டா. அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது, தனி மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார்? அவர்களே. அவர்களே. என்ன கொடுமடாது, என்ன கொடுமை. அருமை பெருமக்களே, மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இன முன்னோன், குறிஞ்சி நில தலைவன், தமிழின இறைவன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும். இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள், நீங்க வரு என்ன செஞ்சாலும் சரி, மொத்த காவலரை இங்கதான் குவிக்க வேண்டியது வரும். பாத்துக்க, தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும். இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள், தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே, அந்த குடமுழுக்கிலே, நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை நீ கவனத்தில் வைத்துக்கொள்ள. நீ பேருந்து வரவில்லை, மகிழ்ந்து விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்து விடு. நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா. திருமுருகாற்று படையை, திருப்புகழை, முருகனின் பெருமையை பாடுவோமடா. முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு. புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று களைவோம். கோரிக்கை ஏற்பட்டால், ஏற்கப்பட்டால் வழிபடுவோம். இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம். தமிழில் குடமுழுக்கு, இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றாதரா, விற்றோதரா, வேலோடு வா, நான் தமிழோடு வாரேன். விளையாடி பார்ப்போமடா. திருச்செந்தூரிலே விளையாடி பார்ப்போம். வேல்வேல் வீரவேல், வேல்வேல் வெற்றிவேல். முருக பெருமானுக்கு, முருக பெருமானுக்கு, திருமுருக பெருமானுக்கு. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.